ஹாய் காய்ஸ், வணக்கம். ஓஎம்ஆர் பூர்விகா புதுசாக லான்ச் பண்ணிக்கிறாங்க கடை. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் புது புதுவான பொருள்கள் கை தேர்ந்துருக்குது. இன்று ஓஎம்ஆர் மட்டுமே குறிக்கோளாக வைக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, ஐடி பீப்புள் அதிகம், இங்கே வாழ்கிற மக்கள் அதிகமான புதிய நவீன பொருள்களை கையாளுறாங்கன்ற ஒரு விஷயமாக எனக்கு தெரியல. எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட். இதெல்லாம் வந்து ஏர் கூலர், அதாவது ஏசி மாதிரியே இருக்குது. அப்படி போய் நிற்கும் போது காற்று சும்மா வேறு லெவலில் இருக்குது. என்ன ரேட்டுன்னு எனக்கு தெரியல. ஒன்று வாங்கி வேஸ்ட்டாக போதும் பொழுது நம்ம ஏசியே போட வேண்டியது கிடையாது. அதனுடைய சிஸ்டத்தை பற்றி, அதனுடைய மெனு பற்றி போட்டுக்கிறாங்க. ஃபஸ்ட் நாள் ஃபஸ்ட் டே ரொம்ப எல்லாமே டிஃப்ரெண்ட்டான பொருள்கள் எல்லாமே நல்லாயிருக்கு. பாருங்கள், இந்த டிவியோட அளவு பாருங்கள், தேட்டருக்கே போதால. டிவிக்கு மொபைலுக்கு மட்டுமே டீ ஃப்ளோர் அப்படியே இருக்குது ஒரு தளம். எத்தனை கம்பெனி, எத்தனை வெரைட்டி, அப்படி சும்மா தெளிவாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக எல்லாம் கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இருக்குது. இது பூர்வீகான்றது ஒரே ஒரு நபருடைய பொருளுங்களா இல்லை எப்படி, இது வந்து கிளைகளா எனக்கு தெரியல. ஏன்னா இங்கே பக்கத்துலேயே பக்கத்துலேயும் பூர்வீகா இருக்குது, இங்கேயும் பூர்வீகா வந்துருக்கு. அது மொபைல் ஸ்டோரூமு, இது மல்டி ஹோம் ஸ்டோரூம்னு நினைக்கிறேன். ஃபோன் சம்மந்தப்பட்ட ஃபோனில் என்னென்ன விஷயங்கள் இருக்கோ எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக எல்லாமே ஒரு ரேக்கில் இருக்குது. எல்லாமே நல்லாயிருக்கு, ரேட்டும் மலிவாக இருக்குது. மொத்தம் 4 ஃப்ளோரு, 4 ஃப்ளோர்லேயும் ஒவ்வொருவான மாடலான பொருள்கள் எல்லாமே கைத்தண்டப்பட்டிருக்கு. ரொம்ப உயர்ந்த கடை, சரவணா ஸ்டோர் மாதிரி ஓட்டி அமைச்சிருக்காங்க. இன்றைய காலகட்டத்தில் இப்படிப்பட்ட பொருள்லாம் இருந்தால் தான் ஒரு வீடுன்னு ஒரு மதிப்பு படுகுது. எல்லா பேச்சுலர் கூட அனைத்து விதமான பொருட்களை வாங்கி வச்சுருக்காங்க. இப்போ ஃபேமிலிலாம் என்னென்ன மாடர்ன் டென்ட்டான பொருள்கள் வேணுன்றது ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்கும். இதெல்லாம் வாழ்க்கையில் ஒரு படி மாற்றத்தை உருவாக்கி நம்ம ஒரு மேலே வர நேரத்தில் கரண்ட்டு பில் ஏற்றிடுவாங்களோன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அடர்த்தியான மக்கள் அதிகமாக இருக்கிறதுனால என்ன ஒன்றும் நடக்கலாம். 1 லிட்டர்லேருந்து 5 லிட்டர் வரைக்கும் குக்கர்கள் எல்லாமே ரேட்டு மலிவாக இருக்குது ஃபஸ்ட் டேன்றதுனால என்னன்னு தெரியல. பாருங்கள், எத்தனை மிக்சி வடிவங்கள், அவ்வளோ ஒரு வெரைட்டியான மிக்சிகள் இருக்குது. மிக்சி, ஜூஸ் ஜாரி, வாட்டர் ஹீட்ரு, ஃபுல்லாக ஒரு கவுண்டர் போட்டுக்கிறாங்க. நல்லாயிருக்கு. பாருங்கள், கிரைண்டர், நியூ மாடலான கிரைண்டருங்க எல்லாமே இங்கே வடிவமைக்கப்பட்டுள்ளது. இப்படிப்பட்ட புதிய பொருள்களை எல்லாமே நம்ம நாட்டில் இப்போ எல்லாம் கொண்டு போய் அது மக்கள் மனசில் இடம் பிடிச்சி அது ஒரு ஒரு இடத்த வருதுன்னா காரணம் நம்ம எல்லாமே எதிர்பார்ப்பு மீறி ஓடிக்கணும். இன்னும் 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் கழித்து இதே மாதிரியான இயற்கையான நம்முடைய முன்னோர்கள் உருவாக்கப்பட்ட பொருள்களும் பெரிய பெரிய ஸ்டோர் ரூமில் விற்கப்படும் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு காலகட்டத்தில் புதுமை நோக்கி போகிறோம். அந்த புதுமை சலிச்சு போயிடுதா, இல்லை அதனால் நமக்கு விளைவுகள் என்னான்னு தெரிஞ்சுட்டு மக்கள் இப்போ மண்பானை
பாத்திரங்கள் கொரோனாவில் ரொம்ப தேடினாங்க. பாருங்கள், ஹீட்ரு சாப்பாடு அயன் பாக்ஸ்லேயே எத்தனையான வெரைட்டிகள் எல்லாம் இருக்குது. நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஜூஸ் ஜாரி இந்த வெய்ய காலத்துக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். வாட்டர் ஹீட்ரு எல்லாமே இன்றைக்கி ஃபாரின் மாரி ஓஎம்ஆர் ஆகிப்போச்சு. பணம் இருந்தால் ஓஎம்ஆரில் சொகுசாக வாழ்க்கை வாழலாம். அப்படியேப்பட்ட இடங்களை உருவாக்கிட்டாங்க. ஏற்கனவே ஐடி பீப்புள் அதிகமாக இல்லை. ஓஎம்ஆரில் வாடகை வீடு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். முக்கால்வாசி ஹாஸ்டலு, முக்கால்வாசி பேச்சுலர்கள் ரூம் எடுத்து தங்குறாங்க. இப்படிப்பட்ட ஸ்டோர் ரூம்கள் இன்னும் அதிகமாக வரும்போது ஓஎம்ஆருடைய மாற்றம் பெரிய மாற்றத்தை உருவாக்கும். இந்த மேம்பாலம் ட்ரெயின் பறக்கும் ட்ரெயின், மெட்ரோ ட்ரெயின் கிளியர் ஆகிடுச்சினாலே இங்கே வாடகைக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்போது, ஏன்னா எல்லாமே ரேட்டு வாடகை வரும். கடல் மாதிரி வடிவமைச்சிக்கிறாங்க. ஓவன் டைப்பே எப்படி ஒரு 40-50 வெரைட்டி வச்சுருக்காங்க. ஓவன்லாம் ஒரு வீட்டில் இருந்துட்டால் ரொம்ப பெஸ்ட். உடம்பு குறைக்கிறவங்களுக்கு பெஸ்ட். 3 அடுப்பு 2 அடுப்பு எல்லாமே டிஃப்ரெண்ட்டான நான்ஸ்டிக்கு, வாட்டர் ப்ரூஃப்னு விதவிதமாக இருக்குது. இன்னும் பல விஷயங்கள் உள்ளே இருக்குது. நம்ம இந்த விஷயங்கள் மட்டுமே பார்த்துருக்கோம். இதுமாரி பல விஷயங்கள் இங்கே உள்ள ட்ராவல்கள் நம்ம கொண்டு போகலாம். இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.